அனைவருக்கும் வணக்கம். புதிய ஆண்டு, புதிய துவக்கம். இன்னொரு வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம். நம்மள சுத்தி என்ன நடக்குது? நம்மை ஆள்பவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? அதேபோன்று நமக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு, கடமைகள் உண்டு? நம்ம ஒரு குடிமகனா இந்த நாட்ல என்னெல்லாம் நமக்கு அ ம என்ன சொல்றது? சட்ட வசதிகள் உண்டு. எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு பயன்படும். இந்த இந்திய அரசியலமைப்பு மிக முக்கியமானது. 1935லேயே எம்.என். ராய் அப்படிங்கிறவரு, நமக்குன்னு ஒரு இந்திய அரசியலமைப்பு வேணும். நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு அப்பயே சொன்னாரு. இன் 1935லேயே. ஸோ, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறி நமக்கான கான்ஸ்டிடியூஷன் உருவானது. எல்லாருமே கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பேக்ரவுண்ட் ஸ்டடி படிச்சிருப்பீங்க. ஸோ, இப்போ ஒரு ரீகலெக்ட் பண்ற மாரி தான். சரிங்களா? ஸோ, 1900 எக்ஸாக்ட்டா 1934 எம்.என். ராய் வந்து அரசியலமைப்பு நமக்குன்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிய சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குரூப் 4க்கு நம்ம படிக்கிறோம். குரூப் 4க்கு படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. எம்.என். ராய் தானே, அவர் சும்மா ஆரம்பிச்சுட்டு தானே போனாரு அப்படின்னு நம்ம உட்றக்கூடாது. யார் இந்த அரசியலமைப்புங்கிறத ஆரம்பிச்சது? ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா? ஒரு செயல செஞ்சவங்கள விட, செய்ய தூண்டுனவங்களுக்கு தான் அந்த ஒரு தண்டனை எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பேசும்போது. ஸோ, அதே மாதிரி இந்த செயலை நமக்கு இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குவதற்கு முதல்ல ஒரு படி அப்படின்னா எம்.என். ராய் தான். 1934ஆம் ஆண்டு அவருடைய பதிவிடுறாரு. ஓகேங்களா? ஸோ 1935ல அடுத்து காங்கிரஸோட மீட்டிங் நடக்குது. அப்போ காங்கிரஸோட மீட்டிங்ல இது ஏற்றுக்கொள்ளப்படுது. சரி, ஆமா, நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருந்தா நல்லது தானே! விரைவில நமக்கு சுதந்திரம் கிடைக்க போது. நம்ம போராடுறோம். அதுக்காக தான் போராடுறோம். அப்ப நமக்குன்னு ஒரு நிர்ணய சபை, நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு இந்த காங்கிரஸினுடைய கூட்டத்துல அது விவாதிக்கப்படுது. 1938ல நேரு என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் நிர்ணய சபை நம்ம உருவாக்கணும். ஏ ஏதோ நம்ம வந்து நாமினேட் பண்ணோம், வந்தாங்க, போனாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ, இது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, ஒரு பக்கம் அரசியல் அமைப்பு, இன்னொரு பக்கம் அரசியல் நிர்ணய சபை. இது 2மே ஒரே பாதையில இப்ப பயணிக்குது. ஓகேங்களா? அப்புறம் அவர் என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து எந்த ஒரு ஆங்கிலேயர்களும் இல்லாமல் நம்ம இத வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆங்கிலேயர்களால நம்ம ஆளப்பட்டுட்டோம். அதனால இதுக்கப்புறம் நம்ம ஆங்கிலேயர்கள் இல்லாம தான் இந்த கான்ஸ்டிடியூஷன உருவாக்கணும் அப்படிங்கிறத நேரு தெளிவா சொல்லிடுறாரு. சரிங்களா? இப்ப 1940ல பிரிட்டிஷ் வந்து இத ஏத்துக்கிறாங்க. நேரு என்னென்னலாம் சொல்லியிருந்தாரோ, 1938ல நேரு என்னென்னலாம் சொல்லியிருந்தாரோ, அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஏத்துக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன? ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற பேர் வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் இல்லாம தான் நம்ம ஃப்ரேம் பண்ணணுங்கிறது அதுல ஒரு ரூல். அதையும் பிரிட்டிஷ் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து சுதந்திரம் குடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவ வந்து ஆள வேண்டாம். நம்ம இந்தியாவில உள்ளவர்களுக்கே இந்த நாட்ட குடுத்துருவோம் அப்டின்ட்டு வந்துட்டாங்க. அதனால தான் 1940ல ஆகஸ்ட் ஆஃபர். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 1934 எம்.என். ராய் வந்து வேணும்னு சொல்றாரு. 35ல காங்கிரஸ் வந்து விவாதிக்கிறாங்க அவங்களோட கூட்டத்துல. 38ல நேரு இத வந்து எப்படிலாம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ 1940ல தான் என்ன வருது? ஆகஸ்ட் ஆஃபர். அத வந்து ஏத்துக்கிறாங்க பிரிட்டிஷ். ஓகேங்களா? 1942ல
கிரிப்ஸ் பரிந்துரை இதெல்லாம் வச்சு நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பணும் இல்லையா? இது வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கிரிப்ஸ் பரிந்துரை. இந்த இதில் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு கட்சி யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் ஏன் எதிர்க்கிறாங்க இந்த 1942க்கு அப்புறம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்படி உருவானது தான் முஸ்லீம் லீக், தனியாக வச்சு உருவானது தான் பாகிஸ்தான். அவங்க வந்து எங்களுக்கு இந்தியாவோட வேண்டாம், நாங்கள் வந்து தனியாக போகிறோம், நாங்கள் தனியாக கான்ஸ்டியூஷன் உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? கடைசியாக கேபினெட் தூதுக்குழு 1946 நம்மளுடைய நிர்ணய சபை உருவானது. 1946 கேபினெட் தூதுக்குழு. ஸோ இந்த கிரிப்ஸ் பரிந்துரை போனதுக்கப்புறம் சரி நம்ம இண்டிபெண்டன்ட் கொடுத்துடலாம் அவங்களுக்கு அப்படின்னு வந்தவங்க தான் இந்த தூதுக்குழு, கேபினெட் தூதுக்குழு 1946. நம்மளுடைய நிர்ணய சபையினுடைய எலெக்ஷன் 1946 ஜூலையில் நடக்குது. 93 அரசு பிரதிநிதிகள் இதில் செலக்ட் ஆகுறாங்க. 296 பிரிட்டிஷ் இந்தியா. ஏன்னா அப்போ வந்து நமக்கு இந்தியான்னு பேர் இல்லை, பிரிட்டிஷ் இந்தியா தான் பேர். ஸோ அரசு பிரதிநிதிகள்னா யாருன்னா, அப்பயே அரசு வந்துருச்சானா இல்லை. இப்போ வந்து தனித்தனியாக ஒரு மன்னராட்சி இல்லை வந்து என்ன சொல்கிறது, ஜமீன்தார் அந்த மாதிரிலாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. வல்லபாய் பட்டேல் வந்து நமக்கு அப்படி தானே பண்ணார், எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்றிணைச்சார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் அரசு பிரதிநிதிகள், ஒவ்வொரு யூனிட்லேருந்து கூப்பிட்ற மாதிரி அரசு பிரதிநிதிகள் பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து 286. ஸோ டோட்டலாக 389 உறுப்பினர்களை கொண்டது நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை. 93 அரசு பிரதிநிதிகள், அடுத்தது 296 பிரிட்டிஷ் இந்தியன் மெம்பர்ஸ், உறுப்பினர்கள். சரிங்களா? இந்த 389ல் நல்லா கவனிக்கணும், 15 பேர் பெண்கள். இதை கண்டிப்பாக கொஸ்டினாக கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க கொஸ்டினா? இப்போ தான் வந்து பெண்களுடைய இடஒதுக்கீடு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 33 அப்படிங்கிறது 50% ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை இந்த ஜூலை 1946 எலெக்ஷன் நடந்தப்போ 389 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதில் 15 பேர் பெண்கள். சரிங்களா? 1946 நவம்பரில் இந்த அரசியல் நிர்ணய சபை செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஏன்னா எலெக்ஷன் வந்து ஜூலையில் நடந்துடுச்சு, இவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நவம்பர்லேருந்து இந்த அரசியல் நிர்ணய சபை செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 389 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 389 பேரில் நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவில் மொத்தம் 296. இந்த 296ல் இண்டிபெண்ட், அதாவது சுயேட்சைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பேர். காங்கிரஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 208 பேர். முஸ்லீம் லீக்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 73 பேர். ஸோ முஸ்லீம் லீக் இங்கே தான் நம்ம என்ன மெயினாக பார்க்கணுன்னா, எங்களுக்கு நாடு வேணும்னு சொல்லி கேட்டவங்க முஸ்லீம் லீக். இப்போ அரசியல் நிர்ணய சபையில் அவங்க இருக்கிறாங்க. 296 மெம்பரில் அவங்களும் ஒரு 73 மெம்பர்ஸில் அவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இண்டிபெண்ட்டாக ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. இப்போ முஸ்லீம் லீகே நமக்கு ஆதரவு கொடுக்கலன்னா கூட இந்த அரசியல் நிர்ணய சபை செயல்படும். இதுதான் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா முஸ்லீம் லீக் தனியாக போயிட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பாகிஸ்தான் உருவாச்சு. ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து நம்முடைய தேச தந்தை காந்தியடிகள் எந்த ஒரு பங்களிப்பையும் வழங்கவில்லை. முதல் அரசியல் நிர்ணய சபையினுடைய கூட்டம் 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடக்குது. டேட்டெல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 4 அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1946 டிசம்பர் 9ஆம் தேதி முதல்ல அரசியல் நிர்ணய சபையினுடைய கூட்டம் நடைபெறுது. இதோடைய முதல் தலைவரா சச்சிநாத் சின்ஹா அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். இவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா, யார் ஓல்டஸ்ட் மெம்பரோ அவரை வந்து இப்போ தலைவராக நம்ம ஏற்றுக்குவோம். இது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்
ப்ராக்டிஸ். அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு ஓல்டஸ்ட் மெம்பரை முதல்ல டெம்பரரி தலைவராக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எலெக்ஷன் வச்சு யார் வராங்களோ வச்சுக்கலாம்ப்பா தலைவரா அப்படிங்கிற கருத்து தான் அது. சரிங்களா? இப்போ ஓல்டஸ்ட் மெம்பர் சச்சினாத் சின்ஹாவை தான் தலைவராக போடுறாங்க. இவர் வந்து டெம்பரரி தலைவர் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அரசியல் நிர்ணய சபையினுடைய டெம்பரரி தற்காலிக தலைவர் சச்சினாத் சின்ஹா. இப்ப டிசம்பர் 1946 டிசம்பர் 13, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி மீட்டிங் நடக்குது. டிசம்பர் 13ஆம் தேதி மிக முக்கியமான நேரு, நம்முடைய முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை படிக்கிறாரு. அதுதான் பின்னாளில் என்னவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அரசியல் அமைப்பினுடைய முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அப்போ இது எப்போ வாசிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1946 டிசம்பர் 13. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1947 ஜனவரி 22. சரிங்களா? ஏன்னா 1900 ஒரு மாத காலத்துக்கு அவங்க டிஸ்கஷன் அப்போ பண்ணியிருக்கிறாங்க. 1946 டிசம்பர் 13லேருந்து 1947 ஜனவரி 22 வரைக்கும் டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிரந்தர தலைவராக முதல் அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் இது வந்து இது எல்லாமே நமக்கு இண்டிபெண்டன்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஒரு அரசியல் ஒரு நமக்கான கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லியாச்சு. அரசியல் நிர்ணய சபையும் வேணும்னு சொல்லியாச்சு. அரசியல் நிர்ணய சபை உருவாயிடுச்சு. இப்ப நமக்கு என்ன தேவை? இந்த பரிந்துரைலாம் முடிச்சுட்டு நமக்கான அரசியல் அமைப்பு உருவாகணும். நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. 1947 ஜனவரி 22 வரைக்கும் வந்தோமா? 1947 ஆகஸ்ட்ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. அது நம்ம தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இந்த டேட் எல்லாருக்கும் சொல்லுவோம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் நமக்கு அரசியல் நிர்ணய சபையினுடைய வரைவு குழு 1947 ஆகஸ்ட் 29ஆம் தேதி உருவாக்கப்படுது. ஓகேங்களா? நம்மளுடைய வரைவு குழு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில இந்த வரைவு குழு அமைக்கப்படுது. இவர் தான் என்னன்னு நம்ம கூப்பிடுறோம்? அரசியல் அமைப்பினுடைய சிற்பி அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா அவ்வளோ விஷயம், அப்பயே அவ்வளோ விஷயத்த எல்லா இடங்கள்ல இருந்தும் சோர்ஸ் எடுத்து அதையெல்லாமே ஒன்று திரட்டி இந்தியாவுக்கு எது செட் ஆகுங்கிறதெல்லாம் யோசிச்சு அது நமக்கான அரசியலமைப்பை கொண்டு வந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? அதனால தான் அவர் என்ன சொல்றோம்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பினுடைய சிற்பி. அப்புறம் மாடர்ன் மனு. மாடர்ன் மனு இந்த வார்த்தையை கூட கேட்டுட்டு மாடர்ன் மனு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் டாக்டர் அம்பேத்கர் தான். ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டாலும் அம்பேத்கர் தான். அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு கேட்டாலும் அம்பேத்கர் தான். இந்த மாடர்ன் மனு அப்படின்னா என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆர்கிடெக்ட். இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு சிலை உருவாக்கப்படணும் அப்படின்னா அதற்கு சிற்பியினுடைய உழைப்பு ரொம்ப தேவைப்படும். அதனால தான் இவரை மாடர்ன் மனு அப்படின்னு கூப்பிடுறாங்க. சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேர் அதற்கு. சரிங்களா? இப்ப வரைவு குழுல மொத்தம் அம்பேத்கரையும் சேர்த்து 7 பேர். அம்பேத்கரை சேர்க்காம 6 பேர். அம்பேத்கர் தலைவர், அவர் தவிர்த்து 6 உறுப்பினர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார். அடுத்தது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ நம்ம ஒரு ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்குவோம், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கோபாலசாமி, கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அப்புறம் KM முன்ஷி, சையது அகமது சதுல்லா, மாதவ் ராவ், அப்புறம் கிருஷ்ணமாச்சாரி. ஸோ TT கிருஷ்ணமாச்சாரி. இவங்க தான் 6 பேர். சரிங்களா? ரெக்கார்டில் இருக்கும், நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? திரும்பவும் நான் பேரை சொல்கிறேன். அம்பேத்கர் தலைவர் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், KM முன்ஷி,
சையது அகமது சதுல்லா, மாதவ்ராவ், டி கிருஷ்ணமாச்சாரி இவர்கள் தான் வரைவு குழுல இருந்தாங்க. ஓகேங்களா? பிஎன் ராவ் வந்து லீகல் அட்வைசர். அதாவது இப்ப நம்ம எல்லாத்துக்குமே சொல்றோம் இல்லையா? ஒரு கம்பெனி அப்படின்னு இருந்தா ஒரு லீகல் அட்வைசர் இருப்பாங்க. சட்டம் என்ன சொல்லுது? இப்படி எப்படிலாம் நமக்கு சட்டம் பயன்படும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா நிறுவனங்களும் லீகல் அட்வைசர் வச்சிருப்பாங்க. அந்த மாரி நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு பிஎன் ராவ் அப்படிங்கிறவர் தான் லீகல் அட்வைசர். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய சிம்பிள் அடையாளமா என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா, யானை. யானைய தான் நம்ம வந்து சிம்பிளா வச்சிருந்தோம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு. ஹெச்வி ஐயங்கார் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய செக்ரட்டரியா இருந்தாரு. ஓகேங்களா? சீஃப் டிராஃப்ட்மேன். இப்பலாம் நம்ம வந்து குரூப் 4லயே கூட டிராஃப்ட்மேன்னு ஒரு போஸ்ட் எடுக்குறாங்க. டிராஃப்ட்மேன்னா என்னது? ஒரு விஷயத்த நோட்ஸ் எடுத்து, அந்த நோட்ஸ வந்து தெளிவா சிலதெல்லாம் இப்ப நோட்ஸா தான் கிடைக்கும். அதெல்லாமே வந்து சுருக்கி எழுதுதல், அதை திரும்ப விரித்து எழுதுதல், அதெல்லாம் தான் அந்த டிராஃப்ட் கணக்கு அதுதான். எஸ்.என். முகர்ஜிய தான் இந்த வேலைய செஞ்சாரு. ஸோ, ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னா உருவாகுறதுக்கு இவ்ளோ பேர், இதற்கும் பின்னாடி நெறைய பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அடுத்தது மிக முக்கியமான ஒரு கேள்வி வரும். என்னன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாகுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்டின்னா 2 இயர்ஸ், 11 மந்த்ஸ், 18 டேஸ். 2 வருடம், 11 மாதங்கள், 18 நாட்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாகுறதுக்கு. கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொன்னோம் எப்போ உருவாக்கப்பட்டது இந்த வரைவு குழு அப்டின்னா, 1947 ஆகஸ்ட் 29. அன்னையிலிருந்து இந்த நாள் கணக்கு. 2 வருடங்கள், 11 மாதங்கள், 18 நாட்கள். இந்த அரசியலமைப்பு ஃபைனல் டிராஃப்ட் பெறுறதுக்கு கிட்டத்தட்ட 11 கூட்டங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 11 கூட்டங்களுக்கு பிறகு தான் இந்திய அரசியலமைப்பு உருவாகியிருக்கு. ஒரு வரைவு, அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்ப நம்ம தீசிஸ் ஒரு சப்மிட் பண்றோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு பிஹெச்டிக்கோ, இல்ல எம்ஃபில்லுக்கோ, இல்ல எம்ஏஓ ஒரு தீசிஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் எழுத சொல்லுவாங்க. ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் டிராஃப்ட் எழுத சொல்றாங்க. இந்த டிராஃப்ட்ட பிரிப்பேர் பண்றதுக்கு 114 நாட்கள் இந்த வரைவு குழு எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? 1948 பிப்ரவரியில இந்த டிராஃப்ட் பப்ளிஷ் பண்ணப்படுது. எல்லார் முன்னாடியும் வந்துருது. நாங்க உருவாக்கிட்டோம். நீங்க இந்த டிராஃப்ட்ட எல்லாரும் படிச்சு பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி 1948 பிப்ரவரியில இது வெளியாகுது. செகண்ட் டிராஃப்ட். இந்த டிராஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பலரும் பல விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ செகண்ட் டிராஃப்ட் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 1948 அக்டோபர்ல வருது. கிட்டத்தட்ட பிப்ரவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும். ஒரு குரூப் 2 மெயின்ஸுக்கான ரிசல்ட் வர வரைக்கும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் வந்தது. பிப்ரவரியில நான் எழுதினேன். அக்டோபர்ல தான் எனக்கு ரிசல்ட்டே வந்தது. ஸோ இந்த கா இந்த காலம் தான் செகண்ட் டிராஃப்ட் பப்ளிஷ் ஆகறதுக்கு நமக்கு நேரம் ஆயிருக்கு. இந்த அரசியல் நிர்ணய சபை சாரி இந்த அரசியல் அமைப்பு உருவாகுவதற்கு கிட்டத்தட்ட அந்த காலத்துல 64 லட்சம் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப டிராஃப்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. டிராஃப்ட் எல்லாம் முடிஞ்சு 2 டிராஃப்ட் குடுத்துருக்காங்க. டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட் குடுத்தாச்சு. இப்போ கம்ப்ளீட் ஒரு ஒரு முழு வடிவம் பெறணும் இல்லையா? இந்த முழு வடிவம் பெறுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீடிங் நவம்பர் 4ஆம் தேதி 1948ல முதன்முறையாக இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது படிக்கப்படுது. இதெல்லாம் நாங்க சேர்த்துருக்கோம்பா. இதெல்லாம் சரத்துக்களா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பகுதிகளா இருக்கு. இந்தந்த அந்த இந்தந்த வசதிகள் இருக்கு. ஒரு இந்திய குடிமகனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ 4ஆம் தேதியிலருந்து அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் படிக்கப்படுது. அதுக்கப்புறம் சில கரெக்ஷன்ஸ் வருது. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் பண்ணலான்ற மாரி. அடுத்தது அதையெல்லாம் பரிசீலிக்கிறாங்க. அத ஒரு 1 நாள் படிச்சதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம், செகண்ட் ரீடிங். இந்த செகண்ட் ரீடிங் தான். ஏன்னா டிராஃப்ட் எல்லாம் முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு வடிவம் குடுத்துருந்தாங்க. சில மைனர் கரெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்டா வந்திருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அதனால சில கரெக்ஷன்ஸ் இருக்க தான் செஞ்சிருக்கும். இப்ப நவம்பர் 15, 1948ல 2வது ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து நவம்பர் 4, 1948ன்னு பார்த்தோம். செகண்ட் ரீடிங் வந்து 1948
நவம்பர் 15லிருந்து 1949 அக்டோபர் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் இல்லையா? 11 மாதங்கள் இந்த செகண்ட் ரீடிங் மட்டுமே போயிருக்கு. அப்பனா பார்த்துங்க, கான்ஸ்டிடியூஷனை ஃபுல்லா படிச்சிருப்பாங்க. இந்த இதெல்லாம் இருக்கு. ஆர்டிகல் 1லேருந்து ஆர்டிகல் இது வரைக்கும் நாங்க படிக்கிறோம்ப்பா. ஏன்னா அப்பலாம் வந்து ஃபோன் கிடையாது. எல்லாத்தையும் டேப் குடுத்துட்டு நீங்க பார்த்துக்கங்கப்பான்லாம் சொல்ல முடியாது. அந்த காலத்துல பிரிண்டிங்க்கும் அது எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால ஒட்டுமொத்தமா படிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அதனால இவ்வளோ டைம் எடுத்திருக்கு. அப்பலாம் நம்ம வந்து இந்த காலம் மாரி நமக்கு அந்த அப்போ வந்து டெக்னாலஜி காலமும் கிடையாது இல்லையா? அதனால இவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு. ஸோ 1948 நவம்பர் 15 முதல் 1949 அக்டோபர் 17 வரை இந்த 2வது ரீடிங் நடக்குது. அடுத்தது இந்த ரீடிங், இந்த டிராஃப்ட் இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா 7653 ஒரு திருத்தங்கள் 7653 திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இந்த டிராஃப்ட் எல்லாத்தையுமே சேர்த்து, இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டா இருக்கலாம், செகண்ட் டிராஃப்ட்டா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ரீடிங்கா இருக்கலாம், செகண்ட் ரீடிங்கா இருக்கலாம், எல்லாத்தையுமே சேர்த்து. ஓகேங்களா? இதுல 2473 திருத்தங்கள் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது 1949 நவம்பர் 14லிருந்து 1949 1949 நவம்பர் 26 வரைக்கும் 3rd ரீடிங். ஸோ இதுதான் ஃபைனல். இப்போ இந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்க இல்லையா? இந்த டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங்லாம் பண்ணதுக்கப்புறம் 7653 திருத்தங்கள்ல 2473 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் படிச்சது தான் இதெல்லாமே. 1949 நவம்பர் 14 நமக்கு எல்லாமே ஞாபகம் வந்துரும். நவம்பர் 14னா என்ன அப்படிங்கிறது. ஸோ நவம்பர் 26 இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் 26 ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 3rd ரீடிங் இப்பதான் முடியுது. இப்போ நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கலாமா அப்படின்னு ஹவுஸ கேக்குறாங்க. ஸோ இப்போ இந்த 389 பேர் இருந்தாங்க இல்லையா? 389 பேர்ல அன்னைக்கு இருந்தவங்க, அதாவது முஸ்லீம் லீகை தவிர்த்துட்டு அப்புறம் மற்றவங்களாம் ஆப்சென்ட், என்னைக்கு வந்தாலும் எல்லாரும் ப்ரெசென்ட் ஆக மாட்டாங்கல்ல, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அன்னைக்கு நவம்பர் 26ல 299 பேர் அன்னைக்கு ஹவுஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறாங்க, முஸ்லீம் லீகை தவிர்த்துட்டு. ஏன்னா முஸ்லீம் லீக் 1947 அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க ஒரு தனி நாடாக வாங்கிட்டாங்க. அதனால நமக்கு 299 உறுப்பினர்களில் நமக்கு வந்து 284 உறுப்பினர்களுடைய ஆதரவோடு இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால்தான் நவம்பர் 26 1949 நம்ம தேசிய சட்ட நாள், நேஷனல் லா டே அப்படின்னு தேசிய கான்ஸ்டிடியூஷன் டே, இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டாடுறோம். எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்த உடனேயே சில ஆர்டிக்கல் உடனடியாகவே அமலுக்கு வருகிறது. அதையும் கேட்பாங்க, கொஸ்டினாக கேட்பாங்க. குரூப் 4ல எல்லாமே முக்கியமானது தான். சரிங்களா? ஸோ என்னென்ன ஆர்டிக்கல்லாம் அமெண்ட்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 5, ஆர்டிக்கல் 6, ஆர்டிக்கல் 7, ஆர்டிக்கல் 8, ஆர்டிக்கல் 9, ஆர்டிக்கல் 60, ஆர்டிக்கல் 324, ஆர்டிக்கல் 366, அப்புறம் 367, அப்புறம் ஆர்டிக்கல் 372, அப்புறம் 391, அப்புறம் 392, 393 இந்த ஆர்டிக்கல்லாம் உடனடியாக அமலுக்கு வருது. ஸோ நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். ஆர்டிக்கலில் 5, 6, 7, 8, 9 இந்த ஆர்டிக்கல்லாம் வருது. அப்புறம் 60, 324, 366, 367, 372, 391, 392, 393 இந்த ஆர்டிக்கல்லாம் உடனடியாக அமலுக்கு வருகிறது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் படித்தோம் அப்படின்னா
உடனடியாக இந்த ஆர்டிக்கல்லாம் நம்ம படிக்கும்போது ஏன் இதெல்லாம் ஆர்டிக்கல்லாம் வந்ததுங்கிறத நீங்கள் படிக்கும்போது இந்த ஆர்டிக்கல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓ, இதனால தான் உடனடியாக நமக்கு வந்திருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? நம்மளுடைய முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24ஆம் தேதி அவர் கையெழுத்திடுகிறார் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1949 நவம்பர் 26. எப்போது கையெழுத்திடப்பட்டது அப்படின்னா 1950 ஜனவரி 24. நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். நேஷனல் சாங் தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி நம்மளுடைய நேஷனல் சாங் தேசிய பாடல், தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் அதாவது பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோடைய எந்த புக்கில் இருந்து இந்த தேசிய பாடல் எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற புக்கில் இருந்து இந்த பாடல் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தமும் பிரசிடென்ட் என்னைக்கு கையெழுத்து போட்டாரோ அன்னையிலேருந்தே நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வரும்போது 22 பகுதிகள் தான் இருந்தது இப்போ பிரசிடென்ட் கையெழுத்து போடும் போது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பகுதி 7ம் பகுதி 9ம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ 22 பார்ட் இருந்தது. அதில் பகுதி 7 பகுதி 9 பார்ட் 7 அண்ட் பார்ட் 9 அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4A 9 9A 9B 4A 9 9A 9B. ஸோ இப்போ 24 பகுதிகள். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம சேர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25வது பகுதியாக 14B அப்படிங்கிறத நம்ம சேர்த்துருக்குறோம். அதுதான் என்னது? லோக் ஆயுக்தா லோக்பால். ஓகேங்களா? ஸோ 25 பகுதிகள் இப்போ நமக்கு இருக்கு. இதை உருவாக்கும் போது என்ன இருந்தது? 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 சரத்துக்கள், அதாவது 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போனா ஒரு ரீசெண்டாக வச்சுங்களேன், இன்னைக்கு வரைக்கும் மாற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பகுதிகள், 12 அட்டவணைகள், 462 சரத்துக்கள். ஸோ 25 பகுதிகள். முக்கியமானது என்னன்னா, ஏன்னா சரத்துக்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா 25 பகுதிகள் இருக்கு, 12 அட்டவணைகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சுக்குவோம். நடுவில் இருக்கிறதெல்லாம் சேஞ்சஸ். இந்த சரத்துக்கள் எல்லாமே சேஞ்சஸ் தான். இன்னைக்கு 462ன்னு இருக்கும், நாளைக்கு கம்மியாகும், கூடும், ஏதாவது இருக்கும். ஓகேங்களா? 1949 மேல இந்தியா காமன்வெல்த்தில் இணையுது. ரொம்ப முக்கியமானது. காமன்வெல்த்தில் இந்தியா எப்போது இணைந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1949 மே. ஸோ நம்மளுடைய தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜூலை 22. ஓகேங்களா? நம்மளுடைய தேசிய கொடி, அதாவது நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ஜூலை 22 1947. நம்மளுடைய முதல் பொது தேர்தல் எப்போ நடந்தது இந்த கான்ஸ்டியூஷன்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 52. இந்த வருடங்களில் தான் முதல் தேர்தல் நடந்தது. இப்போல்லாம் நம்ம 2024 எலெக்ஷன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறோமா? அப்போல்லாம் 51 52 இந்த 2 வருடங்கள்லேயும் முதல் பொது தேர்தல் நடந்தது. சரிங்களா? நஸ்ருதீன் அகமது சார், இது இப்போ இவ்வளோ வரைக்கும் பாசிட்டிவாக சொல்லிட்டீங்களே சார், நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இது நெகட்டிவாகவும் பட்டிருக்கு. எல்லாருக்குமே பாசிட்டிவாக படாதில்ல, நெகட்டிவாகவும் பட்டிருக்கும்ல. அதனால என்ன சொல்கிறாங்க, நஸ்ருதீன் அகமது என்ன சொல்கிறாருன்னா, இது டிராஃப்டிங் கமிட்டி கிடையாது, இது ஒரு ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரிஃப்டிங்னா என்னது? ஒரு இடத்துலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது கணக்கு. இது டிராஃப்டிங் இல்லை, இது ஒரு ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே எழுதிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய கிரிட்டிசிசமும் இருக்குது. ஏன்னா அவங்களது கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வேற, நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுங்கிறது வேற. ஸோ இதுதான்
இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பேக்ரவுண்ட், இது எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமானது. சரிங்களா? கான்ஸ்டியூஷன் அப்படின்னா நிறுவுதல் அல்லது அமைத்தல் அப்படின்னு பேரு. இதை வந்து கேட்பாங்க ஒன் வேர்டில், நிறுவுதல் அல்லது அமைத்தல், இல்லை கான்ஸ்டியூஷனுடைய இன்னொரு பெயரா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஆப்ஷன், 4 ஆப்ஷனில் நிறுவுதல் மட்டுமே இருக்கும், சிலதில் வந்து அமைத்தல் மட்டுமே இருக்கும். ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் வருதோ அதை போட்டுக்கணும், நிறுவுதல் அல்லது அமைத்தல். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன்லேருந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ நம்மளோடது மிகப்பெரிய இந்திய அரசியலமைப்பு. இரண்டாவது மிகப்பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா. ரொம்ப குட்டியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடது தான். சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப பழமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் மெரினா. அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு தான் மிக பழமையானது. மிக சிறியதுன்னா அமெரிக்கா. மிக நீண்டது அப்படின்னா இந்தியா. அதுக்கு 2வது நீண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா. ஓகேங்களா? இதெல்லாம் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி உருவானது, எப்படிலாம் நமக்கு முன்னாடி இருந்தது, வரலாறு எப்படி இதுக்கு அப்படிங்கிறத நம்ம 1950 வரைக்கும், 51 இந்த ஜெனரல் எலெக்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் முதல் வகுப்பு. நிச்சயமா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய டவுட் எதா இருந்தாலும் கேட்கலாம். நன்றி.